சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆசையாக இருந்த அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றம். அப்போ சம்பள உயர்வு, அகவிலைப்படி என்னாச்சு? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் பயனளிக்கும் வகையில் அகவிலைப்படியில் 4% உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சுதந்திர உரையில் அல்லது அறிக்கையில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு அப்படி எந்த விதமான அறிவிப்பையும் இன்று வெளியிடவில்லை. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வரும். இதன் மூலம் அகவிலைப்படி 55% இருந்து 59% அதிகரிக்கும். மேலும் முந்தைய 2024 5.2% பதிவான பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்கும் நோக்கத்துடன் அகவிலைப்படி திருத்தங்கள் அனைத்திந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த உயர்வு 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் உடனடி நிதி நிவாரணம் வழங்கும். அகவிலைப்படி உயர்வு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அதாவது CPI-IW அடிப்படையில் பணவீக்கத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் திருத்தப்படுகிறது. இதன்படி ஜனவரி 2025 143.2 புள்ளிகளாக இருந்த இந்த குறியீடு மே 2025 144 புள்ளிகளாக உயர்ந்துள்ளது. ஜூன் மாதத்திற்கு மேலும் 0.5 புள்ளிகள் கூடுதல் உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தரவுகளின் அடிப்படையில் 4% அகவிலைப்படி உயர்வு நியாயப்படுத்தப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின்படி அகவிலைப்படி சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சூத்திரத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது. அதாவது 12 மாத சராசரி CPI-IW 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கும் கணிசமான நிதி பலன்களை அளிக்கும். உதாரணமாக மாத மொத்த சம்பளம் 18,000 பெறும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியாக கூடுதலாக 720 கிடைக்கும். இது ஆண்டுக்கு 8,640 அதிகரிக்கும். அவர்களின் அகவிலைப்படி 9,900 இருந்து 10,620 உயரும். மேலும் அடிப்படை ஊதியம் 50,000 பெறும் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியாக மாதத்திற்கு 2,000 அதிகரித்து 27,500 இருந்து 29,500 உயரும். இதே போன்ற உயர்வுகள் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலை நிவாரணமாக வழங்கப்படும். இது மருத்துவ மற்றும் இதர செலவுகளை சமாளிக்க உதவும். மேலும் இன்று இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சுதந்திர உரையில் அல்லது அறிக்கையில் இதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு அப்படி எந்த விதமான அறிவிப்பையும் இன்று வெளியிடவில்லை. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த அகவிலைப்படி உயர்வால் ஆண்டுக்கு சுமார் 12,000 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நுகர்வோரின் செலவிடும் சக்தியை அதிகரிக்கும். இதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளும் மேம்படும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கைகளில் அதிக பணம் புழங்குவதால் சந்தையில் தேவை அதிகரித்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 59% அகவிலைப்படி விகிதம் 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்தாலும் இது 2025 ஆகஸ்ட் மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கப்படும். ஜூலை மாதத்திற்கான நிலுவைத் தொகையும் வழங்கப்படும். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த உயர்வு 2025 செப்டம்பர் முதல் அக்டோபர் மாதங்களில் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் தங்களது வங்கி கணக்கு விவரங்கள் சரியான முறையில் சரிபார்க்கப்பட்டுள்ளதா என்பதை சம்பந்தப்பட்ட துறைகளில் உறுதி செய்து கொள்வது அவசியம். இந்த நேரடி பரிமாற்றங்கள் தாமதமின்றி பணத்தை பெறுவதை உறுதி செய்யும். 8வது ஊதிய குழு 2026 ஜனவரியில் அமைக்கப்பட உள்ள நிலையில் இந்த அகவிலைப்படி உயர்வு இடைக்கால நிவாரணமாக செயல்படுகிறது. மேலும் புதிய ஊதிய குழு 1.8 முதல் 2.86 வரையிலான பொருத்துதல் காரணியை அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பரிந்துரை காலம் இது சம்பளங்களை 20 முதல் 34% அதிகரிக்கக்கூடும். இருப்பினும் அகவிலைப்படி அப்போது பூஜ்ஜியமாக மீட்டமைக்கப்படும் என்பதால் நீண்ட கால பலன்கள் குறையக்கூடும். இந்நிலையில் பணவீக்கத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதிக பொருத்துதல் காரணியை கோரி தொழிற்சங்கங்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. புதிய ஊதிய கட்டமைப்பு வரும் வரை இந்த அகவிலைப்படி உயர்வு இடைவெளியை நிரப்பும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.